ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்னைக்கு சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்தலாம். ஸோ எல்லோரும் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்திருக்காங்க. ஸோ கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு குடும்பத்தோடு எல்லாமே சாமி வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸை வந்து இன்றைக்கி மேக் பண்ணியிருக்காரு மார்னிங்கு. ஸோ ஓவராலாக டைலாக்லாம் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து வீட்டில் வந்து டைரெக்டாக சாப்பிட்ற மாதிரி, ஓகேங்களா. ஸோ எல்லாமே மார்னிங்கே வந்து எல்லாருமே ஒன்று கூடி சாப்பிட்ற மாதிரி விருந்து அரேஞ்ச் பண்ணி அந்த விருந்து கலந்து சாப்பிட்டு முடிக்கிறது. அங்கேயே வந்து யாரும் எதுவும் டைலாக் கிடையாது. பாட்டி தாத்தா வந்து டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, மீதி எல்லாருமே கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு குரூப் அசம்பிளி, அதாவது தாத்தா நதி ஃபேமிலி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ விஜய் நிவின் தனியாக வெளியே இருக்கிறாங்க போல். இவங்க மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா வீடு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாத்தா பேசுகிறாரு. பசுபதி தான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கான்வர்சேஷனாக வந்து விஜயும் சொன்னாமா அப்படின்னு விற்க போகிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயும் நிவினும் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. தாத்தா என்ன ஒரு பெண்கள் கூட்டத்தின் நடுவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து அவர் வந்து ஜாலியாக பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் விஜய் கேட்குறாரு, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் கலந்துப்போம் இல்லையா அப்படின்னு. அதான்ப்பா வீடு பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்கோம். ஓ அப்படிங்களா, சரி நீ வீட்டை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா நம்ம காவேரி பேரில் வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. நிவின் இது நல்லா இருக்கே ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. வீடு எங்கேயும் போகாமல் நம்மக்கிட்டே இருக்கோம்ல அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காவேரி பேரில் வாங்கிக்கலாம், பட் காவேரி பேரில் இருந்தாலும் எல்லோரும் நீங்கள் வரலாம் போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கங்காவுக்கு ஃபேஸ் மாறுது. உடனே அதை வாங்கினாலும் நீங்கள் ஹோம் ஸ்டேக்கு தானே விடுவீங்க, அப்பயும் பிரச்சனை வரும்ல அப்படின்னு. இல்லை ஒரு ஆளை போட்டுட்டா சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, மார்க்கெட் ரேட்டில் என்னவோ அதை வந்து கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட அந்த சீன் வந்து முடியுது. மறுபடியும் வந்து சாரதாம்மா வீட்டுக்கு வந்து எல்லோரும் வந்துடுற மாதிரி, அதாவது சாரதாம்மா, பாட்டி, கங்கா, யமுனா அவங்க வந்துடுறாங்க. நிவீனை காட்டலை, சரிங்களா. ஸோ இவங்க வந்துடுறாங்க. இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கங்காவுக்கும் யமுனாவுக்கும் வீட்டை வந்து காவேரிக்கிட்ட கொடுக்கறது விருப்பம் இல்லாத மாதிரி பாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் பேசுகிறாங்க. இப்போ அவகிட்ட கொடுத்தா நாங்கள் அவள் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் குழந்தைங்களாம் பிறந்தா நீ என்னன்னு சொல்லி கொடுப்பேன், சித்தி வீடுன்னு சொல்லுவியா இல்லை நம்ம வீடுன்னு சொல்லியாண்டி, அவன் மேலே உங்களுக்கு என்ன கோவம், அவ்வளோ அவள் விருப்பப்பட்டு வாங்குறா, நீங்கள் பண்ண வேலையில் தான் அவன் வாங்குறா அப்படின்றத ஆர்கியூமெண்ட்ஸ் போகுது. என்ன நடந்தாலும் சரி நான் காவேரி விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. பாட்டியும் விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோனி எல்பியும் குட்டீஸ் நர்மதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நர்மதாவும் இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. ஹாஸ்டலில் வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் உனக்கு தெரிய வேணாம் தான் ஹாஸ்டலில் விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துகிறாங்க. நர்மதா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஹாஸ்டலில் இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், அக்காவுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன். ஏப்ரலில் வந்துடுவோம், அப்போ நீ லீவில் தான் இருப்பேன், பிறந்தா சித்தியும் கூப்பிடுமா, நான் ஸ்கூல் படிக்கிறேன் அப்படின்னு. பாப்பாவுக்கு பேசுகிற வயசு வரும்போது நீ காலேஜ் போயிடுவேன், ஓ அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் க்யூட்டாக போயிட்டுருக்கு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மறுநாள் நாளைக்குள்ள ரீகாப்பில் வந்து காவேரியும் கங்காவும் போய் கான்வர்சேஷன் வந்து பேசுகிற மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா. நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.